ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிகவும் சுவையான அதே நேரத்தில் ஆரோக்கியமான வாழைப்பழத்தை வைத்து ஒரு அருமையான சுய்யம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுய்யம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அனைவருக்கும் ஆரோக்கியமான ஒரு சுய்யங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், உணவே மருந்தே உணவு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துளசி இலைச்சாறை நன்கு அரைத்து அந்த சாறை நாம் தினமும் நம் முகத்தில் தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இவ்வாறு நாம் தொடர்ந்து செய்வதால் நம் முகம் பளபளப்பாகும். நம் முகத்தில் பருக்கள் இருந்தாலும் அந்த பருக்களுக்கு சுக்கை அரைத்து அந்த பருக்கள் மேல் தடவ வேண்டும். இவ்வாறு தடவுவதனால் முகத்தில் இருக்கும் பருக்கள் சீக்கிரமாகவே மறையும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து பலன் அடையுங்கள். நன்றி. நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். மைதா மாவு தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. கோதுமை மாவு, கேப்பை மாவு கூட எடுத்துக்கலாம். நான் இப்போது மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வாழைப்பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 டேஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் பாருங்கள் 5 நாள்லேயே எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்தது. இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலர் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிளாக் ஆயிடணும். இந்த மாதிரி எனக்கு பிளாக் கலராக வர்றதுக்கு ஒரு வாரம் கரெக்டாக 8 டேஸ் எனக்கு ஆச்சுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் 8 டேஸ் வெயிட் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கருப்பாயிருச்சு. இந்த பழத்தை தான் நம்ம எடுத்துக்கிறணும். இது ரொம்ப ஸ்வீட்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம இந்த பழத்தை உரித்து இதில் சேர்த்துக்கிறலாம். 2 பழம் சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு மைதா மாவுக்கு இந்த அளவுக்கு பெரிய சைஸ் உள்ள 2 வாழைப்பழத்தை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன ஸ்பூனில் சால்ட்டு எடுத்துக்கிறேன். அது தேவைக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கிறணும். அடுத்து சோடியம் பைகார்பனேட், இது சமையல் சோடா தாங்க. இதை கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சோடா உப்பும் எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் பவுடரும் அதே ஸ்பூன் அளவுலேயே நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் வாசனை விரும்புகிறவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெல்லத்தை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இதில் நான் எந்த கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேனோ அதே கப் அளவுக்கு தான் 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லத்தை எடுத்துக்கிறேன். இது கரைசலுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வெல்லம் தான் நுணுக்கி போடணும்னு கிடையாதுங்க. கருப்பட்டி கூட நம்ம எடுத்துக்கிறலாம். இல்லை ஜீனி இருந்தால் கூட ஜீனியும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ 1/2 கப், 1 கப் அளவுக்கு மைதா எடுத்ததுனால 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி, அதாவது அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அரை கப்பு கூட தேவையில்லை, கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இதை பாகு காய்ச்சி எடுத்துக்கிறணும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இது பாகாயிரும். அதாவது இது கொஞ்சம் கரைசல் இருந்தால் போதும். நம்மளுக்கு வெள்ளை கரைசல், அதாவது இந்த கட்டிகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி அந்த கரைசல் அளவு இருந்தால் போதும். நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு பாகு காய்ச்சிருவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இது தேவைப்படாது. சும்மா கரைசலாக இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம கல் மண்ணெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடுறோம். இந்த மாதிரி வெள்ளை கரைசலை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நான் முந்திரி பருப்பு கொஞ்சமாக நுணுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் அளவுள்ள முந்திரி பருப்பு போதுமானது. முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும்னு கிடையாது. வேர்க்கடலை இருந்தால் அதையும் நம்ம நுணுக்கி சேர்த்துக்கிறலாம். பாதாம், பிஸ்தா போன்ற நம்மளுக்கு என்ன நட்ஸு விருப்பமோ அந்த நட்ஸை நம்ம சேர்த்துக்கிறலாம். நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கையால் எல்லாத்தையுமே பிசைஞ்சு விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரைசல் எல்லாமே இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊற வச்சிடணும். ஊற வச்சு
மேலே ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி, இப்போ நம்ம ஏற்கனவே நான் கொஞ்சமாக எண்ணெயை வந்து காய வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் சூடானதும் சுயம் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையாலேயே சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி நம்ம போடணும். கையால் போடலாம், இல்லாட்டினா ஒரு கரண்டியாலேயும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ஊற்றிக்கிறலாம். இப்போ அழகான சுயம் பால் அழகாக வெளியே வருதுங்க. அதுவும் வாழைப்பழம், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு வாசனையாக, அதே நேரத்தில் ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் வகைங்க இது. இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி நம்ம பொரித்து எடுக்கணும். ரொம்ப சூப்பராக அருமையான நம்மளுக்கு வாழைப்பழ சுயம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.